அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம். என் பேர் பாரதி. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆன்லைன்ல பணம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழி ஸ்டாக் இமேஜஸ் அப்லோட் பண்றது மூலமா நாம earn பண்ணலாம். நான் 2013ல இருந்து இப்போ வரைக்கும் www.dreamstime.com அப்படிங்கிற வெப்சைட்ல என்னுடைய டிராயிங்ஸ் அப்லோட் பண்ணி ஒரு ரெகுலரான இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் எவ்வளவு இமேஜஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். இதை பார்க்கறது மூலமா நீங்கள் இந்த ஸ்டாக் இமேஜஸ் அப்லோட் பண்ணி ஒரு ரெகுலர் இன்கம்மை உங்களாலையும் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமாக வரும். என்னுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் பார்க்கக்குள்ள பாருங்க. 2013ல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு 857 இமேஜஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இந்த வெப்சைட்டில் இருக்கிற இமேஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 மில்லியன் இமேஜஸ் இருக்குது. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் அது 71 மில்லியன் ஆகிடும். இதில் இருக்கிற யூசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 70 மில்லியன் இமேஜஸில் என்னது வெறும் 857 இமேஜஸ் தான். நான் ஏர்ன் பண்ணியிருக்கிற அமௌண்ட் $23,841. இதை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ இமேஜஸ் இருந்தும் நம்ம போடுற இமேஜும் சேல் ஆச்சுன்னா நமக்கு அது ஒரு ரெகுலர் இன்கம்மாக வந்துக்கிட்டே இருக்கும். மாதம் ஒரு ரெகுலர் இன்கம் இருக்கும். இப்போ ஏர்னிங் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு $126.41 இருக்குது. இது ரெடி ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்டில் $100 ஏர்ன் பண்ணிங்கனாலே நீங்கள் பே அவுட் கொடுத்துடலாம், அதாவது அதை எடுத்துடலாம். மினிமம் $100 இருக்கணும் உங்களுடைய ஏர்னிங் பேலன்ஸு. அப்போ தான் நீங்கள் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ரெக்வஸ்ட் பண்ணாக்க இவங்க வீக்லி ட்வைஸ் பேமெண்ட் நமக்கு அனுப்பி வைப்பாங்க. அது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு வருஷமும் நான் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், அதாவது எத்தனை டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கும். அதை எங்கே பார்க்கணுன்னா இந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியில் போயிட்டு இயர்லி பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். 2013ல் நான் ஆரம்பிக்கக்குள்ள எவ்வளோ டாலர்ஸ் ஏர்ன் பண்ணேன், அதில் டேக்ஸ் பிடித்தம் போக இதுதான் என்னுடைய பேங்க்குக்கு வந்த அமௌண்ட்டு. 2014ல் நான் இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதில் டேக்ஸ் இவ்வளோ பிடிச்சிக்கிட்டாங்க. என்னுடைய பேங்க்குக்கு வந்த அமௌண்ட் இவ்வளவு. 2015ல் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன், 2016ல் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2017ல் $4,705.61 இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு அடுத்த பே அவுட் ரெடி ஆயிடுச்சு, $126.41. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக நீங்கள் ஒரு $400 உங்களுக்கு ஒரு இன்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. $400ங்கிறது ஒரு 60 ரூபா வச்சிங்கன்னாலும் ஒரு 24,000ன்றது மாதம். இது நான் ஆவரேஜாக சொல்கிறேன். ஒரு சில மாதங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நான் தான் சொல்கிறேன், நான் 1,50,000 ரூபாலாம் நான் சம்பாதிச்சிருக்கேன். இதில் என்னால் 1,50,000 ரூபாலாம் ஏர்ன் பண்ணது எனக்கு நான் அப்போ அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளோ ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டு. ஒரு சில மாதங்கள் குறைய தான் செய்யும். அது அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குறைஞ்சிருக்கும், நிச்சயமாக குறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த செலிப்ரேஷன் அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுனால இந்த ஓவரால் அது ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த சேல் பாதிக்கப்படுது. அது இந்த டிசம்பரில் எப்போவுமே நிச்சயமாக நம்மளுடைய ஏர்னிங் குறைய தான் செய்யும். ஆனால் மற்ற மாதங்கள் அதை ஈக்குவல் பண்ணிடும் அந்த இதில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பே அவுட் கொடுத்துருக்கிறத பார்ப்போம். ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கிற பேமெண்ட்ஸை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நான் எவ்வளோ டாலர்ஸ் எத்தனை தடவை நான் பே அவுட் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது த்ரூ பேபால் மூலயமா தான் நான் கொடுத்துருக்குறேன்.
மெயில் ஐடி என்ன மெயில் ஐடி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோமோ, பேப்பலில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோமோ, அந்த மெயில் ஐடிக்கு வந்து அவங்க இமீடியட்டாக அமௌண்ட்டை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் வந்து பேப்பல்ல இருந்து நம்ம பேங்க்கை கூட டைப் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு 3லேருந்து 4 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கைக்கு வந்துடும். அதனால் நீங்களும் இதே மாதிரி ஸ்டாக் இமேஜஸ் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். இதில் வந்து நல்லா வரைய தெரிஞ்சவங்க தான் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து சுத்தமாகவே டிராயிங் வராது. நான் பாருங்க 5 வருஷமா தடுமாறி ஒரு 857 இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணி அது மூலயமா ஒரு ரெகுலர் இன்கம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை மாதிரி நீங்களும் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணீங்கன்னா அதுக்கு இந்த பதிவு யூஸ் ஆயிருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதற்கு அடுத்த வீடியோ பதிவுகளில் மற்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக பார்க்கலாம். அதாவது அடோப் இல்லஸ்ட்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி டிராயிங் வரைகிறது, dreamstime.comல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி இமேஜஸை அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ண இமேஜஸ்க்கு எப்படி கீவேர்ட் போடுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் அடுத்த பதிவுகளில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.